பக்கத்தில் காடு இருக்குது, ஆனால் இங்கே தான் இருப்பார். ஸோ அவருக்காக முன்னாடி ஓலக்கட்டாவாக இருந்துச்சு. பாதி பீப்புள் பாருங்கள் பிரியாணி செய்கிறாங்க பாருங்க. ஹலோ ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். அழகாக ரெடி ஆகிட்டேன்னா எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். நான் இப்படி மங்களகரமாக கிளம்பிருக்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னா, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இப்போ தான் இவர் வந்து என்னை அவரோட சொந்த ஊருக்கே கூப்பிட்டு போக போகிறாரு. அதுவும் ஆடிப்பெருக்கன்னைக்கு வந்து நல்ல நதிகளையும் வயல்களையும் வந்து நம்ம வழிபடுவோம் இல்லையா, அந்த நாள் அன்னைக்கு தான் வந்து என்னை கூப்பிட்டு போகணுன்னு இருக்கு போல். 3 வருஷமாக தினமும் வருஷம் கேட்பேன் நான், கூப்பிட்டு போங்க, ஊரை சுற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட ஊர் வந்து திருவண்ணாமலை. ரொம்ப பிடிச்ச ஊர், மலை, கோயில். அடிக்கடி சின்ன வயசில் கோயிலுக்கு போயிருக்கோம். ஆனால் இவர் பிறந்த ஊருக்கு என்னை கூப்பிட்டு போனதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்க என்னை கூப்பிட்டு போக போகிறாங்க. ஸோ சந்தோஷமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. எல்லா ஃபேமிலியும், இவங்களோட ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வயலில் பொங்கல் வச்சு வழிபட போகிறாங்க. ஸோ அதில் வந்து கலந்துக்கிறதுக்கு எங்களையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம், ரெடி ஆகிட்டுருக்கோம். கோயிலுக்கு போகலாமா? ஊருக்கு போகிறோண்டி. நம்ம சாரீலாம் ரொம்ப சூப்பராலாம் கட்ட தெரியாது, ஓரளவு கட்ட தெரியும். இது வந்து இந்த அகலமாக நீட்டு கம்மி போல். ஸோ கொசவமும் கம்மியாக தான் வந்திருக்கு, இதுவும் கம்மியாக தான் வந்திருக்கு. நல்லா நாட்டுப்புற சேலை மாதிரி இருக்குல்ல. வாழைநாறு பட்டுப்புடவைன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க, மார்க்கெட்டிங் பண்ணாங்க. நானும் பிரெயின் வாஷ் ஆகி சாரீ வாங்கிட்டேன். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்த இடத்துல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வாழைநார் பட்டே இல்லைம்மா, நீ ஏமாந்துட்ட அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து வாழைநார் பட்டா இல்லையா, பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வந்து இந்த ஏர்லி மார்னிங் எழுந்து கிளம்பி, எப்பயுமே நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சரி, எங்கேயாவது ட்ரிப் போகிறோம் அப்படின்னா வந்து ஏர்லி மார்னிங்காக கிளம்பி, ட்ரிப்படி நம்ம போகிறோம்ல ஃபேமிலி ட்ரிப்பு, அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா ஏர்லி மார்னிங்காக கிளம்பி அந்த டெம்பிள் வைப்ஸு அந்த மாதிரியே தான் எனக்கு ட்ராவல் போயிட்டுருக்கு. நான் எதுக்காக இது சொல்ல வந்தேன்னா, இது சில பேருக்கு நிறைய பேர் கனெக்ட் ஆகும்ல. இப்போ நம்ம எங்கேயாவது, நான் எப்படின்னா எங்கேயாவது ஊருக்கு போகிறேன்னு வச்சுப்பேன், 2 நாளுக்கு முன்னாடி வந்து குஷி ஆகிடுவேன். அப்படியே ஜாலியாக இந்த இப்போது அந்த அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். இப்போ வந்து இது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்லாம். ஸோ அங்கே எப்படி கிளம்பணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணுவாங்க பாருங்கள். கோன்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ரெடி ஆகுவேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி என்ன மாதிரி கனெக்ட் பண்ணிக்க முடியுதா உங்களால்? ப்ரிப்பேர் பண்ணுறது, இப்போது இந்த மாதிரி நம்ம வில்லேஜ் சைட் போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெடிஷ்னலாக போகிறது. அதுக்கப்புறம் எங்கேயாவது நம்ம ட்ரிப் போகிறோம் அப்படின்னா வந்து அந்த வெஸ்டர்ன் அவுட்லுக் வந்து மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்களும் யாராவது இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எப்படி இந்த மாதிரி ரெடி ஆவீங்க, எப்படி அந்த உங்கள் வைப் வந்து உங்கள் மைண்ட்குள்ளே செட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே, சாமி கும்பிட்டு இப்படி கிளம்ப நல்லபடியாக கார் புக் பண்ணியிருக்கோம். ஸோ மாமா தான் வந்து ட்ரைவ் பண்ண போகிறாங்க. ஏய் போலாமாடி? இங்கே பாரு, அம்மா பார்த்து சொல்லு. ஓகே, we are ready to go. எங்கே வலிக்குது? நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, மனோஜ் பவனில் டிஃபன் சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். டைம் 6:40 தான் ஆகுது, 7 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஸோ அதனால் வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டே போவோம். இதுக்கப்புறம் ஹோட்டல் கிடையாது, ஊர் வந்துடும். அதனால் சாப்பிட்டு போகலாம். நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரெஸ்ட் ரூம்ஸ் இங்கே நீட்டாக தான் இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா மனோஜ் பவனில் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். என்னம்மா காரில் உட்காந்துருக்கேன்?
ஆமாம் சட்னி நல்லா இருக்கு. ஒரு வழியாக ஓப்பன் பண்ணோன்னே முதல் போனி. ஆமாம், நம்ம தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர். போனி நீ என்ன கடையாட வச்சிருக்க, நீ போனி. நான் அந்த நெடுங்கணும் வந்து மண்டபமாக தெரியுது தெரியுது. பாப்பா இல்ல அக்கா, அக்கா சொல்லு. ஒரு வழியா அவரோட சொந்த ஊருக்கு கூப்பிட்டு வந்துட்டாரு. எனக்கு சின்ன மாமியார், அவங்களுக்கு வந்து யாரு அப்பாவோட தங்கச்சி. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். தம்பியா நித்யாவத் வந்து. ஓ ஆமாம்மா. நாவல் பழம் வந்து கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ வந்து கழனிக்கட்டுக்கு போகிறோம். அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போகிறோம். அதான் காட்டுங்க அந்த கோழிய. பட்டு போலாமா? ஃப்ரெண்டு கேச்சுச்சா பாப்பலாம். விழுந்துட்டு போற அப்படின்னு பாரு ரோஷினி அக்காங்க. பார்த்தீங்களா ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப். எங்கள் அத்தை வந்தாங்க, சின்ன அத்தை. பாப்பாவுக்கு பால் கொடுத்தாங்க, குடிச்சிட்டு இருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன்னா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ கழனிக்கட்டில் வந்து உட்காந்துருக்கோம். ரொம்ப தூரம் நடந்து வந்து ஒரு கட்டில் போட்டு செட்டில் ஆயிட்டோம். தெரியாது, நீ காவிட்டாலும் பழகிட்டாலும் தெரியாது. எனக்காக டீ போட்டு எடுத்துட்டு வந்து அன்பு உள்ளம். காட்டுங்க உங்க முகத்தை காட்டுங்க. அதான் வா, இங்கே இருந்துடலாம்டா நம்ம. ஞாபகம் வருது, பழைய ஞாபகம்லாம். சம்மர் ஹாலிடேஸில் எங்கள் அப்பா கூப்பிட்டு வந்து விட்டுருவார் 2 மாதம். சொல்ல இல்லாமல் இருக்கிறதுக்கு எங்களை கூப்பிட்டு வந்து விடுவார். அதான் அங்கே ஊந்து பிறந்த இடம். ரொம்ப பெருசாக இருந்துச்சு, இப்போ ரொம்ப குட்டியான மாதிரி இருக்கு. நீ வளர்ந்துட்டடா. நான் வளர்ந்துட்டேனா? தேங்க்யூ. தண்ணி குடிக்கலாமா? குடிக்கலாம். என்ன ஒரு சுவை, என்ன ஒரு சுவை. என்ன சுவைடா? காரமா இருக்கா? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. தெரியுது பத்தியா, அது ஒரு மலை. அந்த மலையாண்டா நம்ம கல்யாணம். ஆமா, அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். நல்ல நீ சொல்லிட்ட. அங்கதான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, நெடுங்குணத்துல. மலையில இல்ல, மலை பக்கத்துல இருக்க ஒரு மண்டபத்துல. அங்கேயும் ஒரு பெரிய கோயில் இருக்கு. ஆமா, வருஷம் வந்து பொங்கல் வச்சிடுறது. இந்த மாதிரி வயல் இடத்துல இந்த மாதிரி கொட்டா போட்டது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குல்லடா. ஆமா, சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. சரி, இந்த கொட்டைக்கான கதையை சொல்லுங்க. கதையெல்லாம் பெருசா எதுவும் இல்லை. ஆக்சுவலா இந்த கொட்டா வந்த ஹிஸ்டரி என்னன்னு வச்சுக்கேன். என் தாத்தா இருக்கார்ல, அதாவது எங்க அப்பாவோட அப்பா, அவர் பயிர் செஞ்சு இங்கேயே தான் வாழ்றாரு. இங்கேருந்து வீடு 1 கிலோமீட்டர் தான், அந்த வில்லேஜ்க்கு வரலாம். பட் ஆனால் கைனிலே தான் இருக்கார் 20 வருஷமாக. பயிர் செஞ்சுட்டு இங்கேயே படுத்துருவார். இந்த பன்னியெல்லாம் வந்து மேய்ஞ்சிடும், பக்கத்தில் காடு இருக்குது, ஆனால் இங்கே தான் இருப்பார். ஸோ அவருக்காக முன்னாடி ஓலைக்கட்டாவாக இருந்துச்சு, இப்போ ஷீட்டு போட்டாங்க. அவர் டிவி இருக்குது அவருக்குன்ட்டு, டிஷ்ஷு மேலே இருக்கு கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபேனு, அதுக்கு முன்னாடி அது கூட இல்லை, டேப் ரெக்கார்டு கூட இல்லை. மனுஷன் இங்கே தான் அவர் 10 வருஷமாக இருந்தார். பாம்பு கேம்புலாம் குத்துன்னு இருக்கும் இங்கே. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த பிளேஸை எடுக்க போகிறது இஸ் மை டேட், மை ஓன் டேட். தாத்தா பிளேஸை இவர் தான் பிடிக்க போகிறாரு. முன்னாடி ½ டே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் இந்த இடத்துல. எப்படி ஃபீல் பண்ணுற? எப்படி இருக்கு எங்கள் ஊர்? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா அவனுக்கு? உங்கள் ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
கூட்டு வரலன்னு சொல்லியிருந்தியே 3 வருஷமா கடைசியில் கூட்டு வந்தாச்சா? சரி, இப்போ அந்த ஃபீலிங்ஸ் மட்டும் சொல்லு, எப்படி இருக்குன்ட்டு. அதான் என்னோட பாட்டி வீடும் வந்து கிராமம் தான். ஆனால் இந்த மாதிரி வயல், தோட்டம், கழனிக்கட்டை அந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. பம்பு செட்டில் இது பண்ணுறது அதெல்லாம் எனக்கு புதுசாக இருந்துச்சு. அங்கே வந்து வெறும் அரும்பு மட்டும்தான். இங்கே வந்து வயலில் உழறது, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. நல்லா இருக்குது இந்த நேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. நல்லா இருக்கா? ஆமாம், ரொம்ப பிடிச்சிருக்கு. அமைதியாக இருக்குது. கொஞ்சம் நம்ம அப்படியே நம்ம சிட்டி லைஃப்லேருந்து கொஞ்ச நாள் இல்லை கொஞ்ச நேரம் கேப் எடுத்து இந்த மாதிரி இருந்தால் பீஸ்ஃபுல்லாக எதுவுமே யோசிக்காமல் அப்படியே அமைதியாக அந்த சத்தத்தை கேட்டுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கணும்னு தோணுது. இதே வைப்லே இரு. அங்கே உனக்கு வந்து இன்னும் ஒரு 1/2 hour இல்லை 1 hour அந்த சைடு பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு, இந்த சைடு சிக்கன் 65 ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆனால் இங்கே வந்து ஒன்றும் செய்யலை. நான் அதாவது சுற்றி பார்த்துட்டு மேடம் வந்துட்டு டீ குடித்தேன், பால் குடித்தேன், தண்ணி குடித்தேன், ஜூஸ் குடித்தேன். இப்படியே தான் இங்கேயே வந்து இன்ஸ்பெக்ஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் வந்து எனக்கு எதுவும் சேர்த்து கூப்பிடல, எல்லாமே அவங்களே செஞ்சுட்டாங்க, பண்ணிட்டாங்க. நம்ம இன்னும் அந்த ஏஜ் வரல. இன்னும் ஒரு 5 வருஷம் போச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் தான் அங்க பொங்கல் வச்சுக்கிட்டு கறி மசாலா ரெடி பண்றது அதெல்லாம் இருக்கும். வச்சிருப்பா இல்ல ஐடியா இல்ல. ஆமா, கரெக்டா இருக்கு எனக்கு. இப்ப இது வந்து தொந்தரவு பண்ணாம இதெல்லாம் வந்து அவ என்ஜாய் பண்ண எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆமா, நம்ம படத்துல எல்லாம் பாப்போம்ல, மரத்துக்கடியில உட்காந்துட்டு சாப்பிட்றது, கதை பேசுறது, விளையாடுறது, தென்னந்தோப்பு, அதெல்லாம் இப்போ நான் இங்கே வந்து நேரில் பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருக்கு, நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணுறான் அது போதும். அப்படியே இப்படி போய் இந்த சைடு போனால் நார்த் வெஸ்ட்டில் அந்த இடத்த உட்காந்து பாதி பீப்புள் பாருங்க பிரியாணி செய்கிறாங்க பாருங்க, கடாயிறாங்க பாருங்க. நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, இது வரைக்கும் எங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எங்களோட மற்ற கமெண்ட்ஸ்லாம் போய் மற்ற கண்டென்ட்ஸ்லாம் போய் பாருங்கள், எங்களோட மற்ற வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். எங்களோட கண்டென்ட் பிடிச்சிருக்கு, நாங்கள் எடுக்கிற வ்ளாக்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான என்டர்டெயின்மெண்ட்டான வ்ளாக்ஸ்லாம் நாங்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வந்து திருவண்ணாமலையிலேருந்து நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் திருவண்ணாமலையிலேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ல எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, ஐ மீன் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாணம்டா போன மாதிரி வச்சுக்கிட்டு கோல்ஸ் போட்டுருக்குது அப்படின்னு என் கூட கம்பெனி கொடுக்குறவங்க இருக்காங்க மாதிரி வச்சுக்கோங்க. கடையில் விற்கிறாங்கம்மா. இல்ல ஊருக்கு வந்தாலே கோவில் போடலாம் பொண்ணு கேட்குறேன். அப்படியே உண்மையாக சொல்றது நிறைய பேரால ரிலேட் பண்ணிக்க முடியும். சரி, பொண்ணு கூட சேர்ந்துட்டீங்க. இப்பதான் மாட்டுல இருந்து கறந்து காய்ச்சி கொடுக்குறாங்கடா. அது கறக்கிறது தான் இருக்கிறது மிஸ் பண்ணிட்டேன் நான். நல்லா இருக்கா? சக்கரை போட்டாங்களா? சக்கரையே போடாமலே நல்லா இருக்கு. சுகரா அந்த மாடுக்கு?